பாக்யராஜ் சமாதியிலிருந்து வெளியே கேட்கும் அழுகுரல். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அவருடைய ஃபேமிலி கன்சிடர் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆத்மாவாவது சாந்தி அடையாம இருந்தா இந்த மாதிரி சமாதியில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதாம். அப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம், அமானுஷ்யமான ஒரு விஷயம் தான் அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் தான் அவருடைய மொத்த குடும்பத்தையே மிகப்பெரிய ஷாக்ல விட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம, மகன் சாந்தனுவா இருக்கட்டும், இல்ல மனைவி பூர்ணிமா பாக்யராஜா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பாக்யராஜை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்படி ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து அது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்குள்ள நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் மற்றும் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லப்படுற பாக்யராஜோட வாழ்க்கையில 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை முடிச்சு ஒரு சக்சஸ் விழா அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருந்தாலும் கூட அவரோட ஒரு சோகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலி அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய மகன் சாந்தனு தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மகன் சாந்தனுவால அந்த அளவுக்கு திரையுலகத்துல ஷைன் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மகனுக்கும் மருமகளுக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நிறைவு செய்த வண்ணத்துல கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பூர்ணிமா மற்றும் பாக்யராஜ் தம்பதி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாவே இருந்துகிட்டு வருது. அதனாலேயே கூட அந்த வருத்தம் அப்படிங்கிறது இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மகள் செஞ்சுட்டு போன அந்த ஒரு கசப்பான விஷயம், துரோகமான விஷயம் அது ஒண்ணு. அது இல்லாம தன்னுடைய ஆசான், கடவுள், குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா வச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனோட இறப்பு. அவருடைய இறப்பு அது அப்படிங்க வயது மூப்பின் காரணமா இறந்தாரு அப்படிங்கிறத விட, தன்னுடைய இறப்பு அதாவது 1 வருட காலத்துல அவர் அனுபவிச்ச அந்த ஒரு மோசமான விஷயங்கள். அதாவது ஒரு பக்கம் மருமகள், இன்னொரு பக்கம் மகள் அப்படின்னு சொல்லிட்டு, சொத்து பிரச்சனைக்கு நடுவுல 1 வருடம் அந்த மனிதன் தத்தளிச்சிருக்காருங்கிற விஷயம், அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அந்த விஷயம் அவர மட்டும் கிடையாது. பாக்யராஜ்ல இருந்து ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு 90s நடிகர், நடிகைகள் அனைவரையுமே உலுக்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒருவேளை ராதிகா சரத்குமார், கங்கை அமரன் இவங்கெல்லாம் அவருடைய அந்த இறுதி சடங்குல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, அவருடைய இறுதி சடங்கு மிகப்பெரிய சர்ச்சையே அங்க வெடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. முக்கியமா பாரதி ராஜாவோட மகள், அவங்க ஜனனி கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனையவே பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ராதிகா சரத்குமார் மேம் மட்டும் இல்ல அப்படின்னா, அவருடைய இறுதி சடங்கு ரொம்பவும் கேவலமா, கீழ்த்தரமா போயிருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200% வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவ இங்க இருக்கக்கூடாது. அவ இங்க ஏன் இருக்கிறா? அவ இங்க இருக்கக்கூடாது. போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் மனைவியான அவங்கள நந்தனாவ இங்க இருந்து போக சொல்லி அவங்க வசைப்பாடி கைய ரொம்பவும் கோவமா வீசி பேசுற விஷயங்கள், ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் அதிகமா சோஷியல் மீடியாவுல பரவிட்டு இருந்துச்சு. இதுல இருந்தே சொத்து பிரச்சனை எந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறதும், வெடிச்சிருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட பாக்யராஜாவோட கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் சொத்த தன்வசம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு மேல தன்வசம் எடுத்திருக்கிறாங்க ஜனனி. அது மட்டும் இல்லாம அ அவங்களுக்காக நந்தனாக்காக குடுத்த அபார்ட்மெண்ட் கூட ஜனனி அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண விஷயங்கள். இது இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது திரையுலகத்தினரோட கைக்கு வந்துச்சு. இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு போன ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குருநாதர் இந்த 1 வருட காலத்துல மகன் போன அந்த இறப்பு தாங்க முடியாத மட்டும் இல்ல, மருமகளுக்கு எதுவும் செய்ய முடியல. இந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல 1 வருட காலம் உழன்றிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா பாரதிராஜாவோட மரணம் அப்படிங்கிறது பாக்யராஜா ரொம்பவும் மோசமா பாதிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நடிகை குஷ்பு மகளோட திருமணத்துல அவர் என்னதான் இருந்திருந்தாலுமே அவருடைய பாரதிராஜாவோட இறப்பு அப்படிங்கிறது வெகுவா அவரை பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மது, மாமிச
விஷயம், இங்கேருந்து கோவா ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு துக்கமான டைம்ல கூட குஷ்புவோட மகள் திருமணத்த தவிர்க்க முடியாம மனைவியோட அவங்க கோவா போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் அதிகப்படியான மன உளைச்சல், டிராவல், மது, மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான உணவு, இந்த மாரி விஷயங்கள் தான் திடீரென மாரடைப்பு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்குது. என்னதான் அவருடைய வாழ்க்கையில அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் கூட, ஒரு அப்பா, ஒரு தகப்பனுக்கு என்னைக்குமே தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய பசங்க வந்து தன்னுடைய இடத்த பிடிக்கலைன்னா கூட வாழ்க்கையில ஓரளவுக்கு சாதிக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதே ஒரு ஆசை தான் பாக்யராஜுக்கும் இருந்தது. மகன் எப்படியாவது திரையுலகத்துல ஷைன் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சாந்தனுவ கண்டிப்பா திரையுலகம் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரால அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. தன்னாலயும் மகனுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை அப்படிங்கிறது பாக்யராஜோட மனசுல மிக அதிகமான ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மகள். மகள் வந்து பணம், ஜாதி, பகட்டு, பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தாண்டி ஒரு துரோகத்த பெத்தவங்களுக்காக செஞ்சிருந்தாலும் கூட, மகள் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இறங்கி மகள வந்து கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சிருக்கிறாரு பாக்யராஜ். அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த சமாதியில ரொம்ப வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா நெறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த இடத்துல வந்து அங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் நெறைய இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்களாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து, கண்டிப்பா இந்த மாரி ஒரு விஷயங்கள் நிகழ்றதுக்கு முக்கியமான காரணமே, யாராவது தீராத ஆசையோடையோ, இல்ல ஏதாவது ஒரு ஓ திடீர்னு இந்த மாரி இறந்தவங்களுடைய அந்த இடத்துல இந்த மாரி நிகழ்றது அப்படிங்கிறது ரொம்பவும் சகஜம் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கண்டிப்பா அவருடைய மனதுல மகனுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயம், மகன் வழியா ஒரு பேர குழந்தைய பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த 2 விஷயமுமே அவங்களுடைய மனதுல அதிகமா காயத்தை ஏற்படுத்தியிருக்குது. திரையுலகத்துல தான் பெருசா சாதிச்சு இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தும், ஆனா மகனால ஷைன் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய குருநாதர் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்த அந்த ஒரு துக்கம், இந்த மாரி விஷயங்கள் தான் அவருடைய மனச அதிகமா பாதிச்சிருக்குது. அவர் என்னதான் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, மகனால அந்த அளவுக்கு வர முடியலையே, அவன் நம்மளால கொண்டுட்டு வர முடியலையே, அவனுக்குன்னு நம்ம எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அவருடைய மனத மேலும் மேலும் காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மகனுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 11 வருடங்கள் கழித்து கூட பேர குழந்தைகள் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா, குழந்தைகள் அப்படிங்கிறது பாக்யராஜுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, தன்னுடைய மகள் கன்சீவா இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான், அவங்கள வந்து மறுபடியும் தன் கூட சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் சாந்தனுக்கும் ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம், பூர்ணிமா பாக்யராஜா இருக்கட்டும், பாக்யராஜுக்கும் 2 பேருக்கும் மிகுந்த பெரிய மன வருத்தத்த குடுத்திருக்கு.